வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா BA 4201 குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் டாபிக்ல யூனிட் 2 இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரோ மினிமா மெத்தட். ஆல்ரெடி ரோ மினிமா மெத்தட்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவாக தான் இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem பாருங்க, find the feasible solution to the following transportation problem by using row minima method. So row minima methodல ப்ராப்ளத்துக்கு எப்படி ஆன்சர் கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ row minima method means ரோவில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 4 3 7 6 2 8 4 3 2 1 8 6 சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் ஆர் கிவன். ஸோ ஸ்டெப் 1 என்னது, ஃபர்ஸ்ட் ரோவை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ என்ன இருக்கலாம், 3. அப்போ 3யோட சப்ளை வேல்யூ 7, டிமாண்ட் வேல்யூ 12. இதில் எது மினிமமோ அதை அந்த இடத்துல கோட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7 கோட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 12 7 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 5. ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. நீங்கள் 7 ஃபிக்ஸ் பண்ணதுனால 7 ரோ வைஸ் இருக்கிறதுனால ரோவை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஒரு நம்பர் சூஸ் பண்ணிட்டு அதில் மினிமம் செல் அலாக்கேட் பண்ணதுக்கடுத்து அந்த ரோவை அப்படியே கட் பண்ணி விட்றணும். ரோவில் சூஸ் பண்ணால் ரோ, ஒரு காலத்தில் சூஸ் பண்ணால் காலம். அடுத்து ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன வந்திருக்கலாம், செகண்ட் ரோவில் 6 to 8ல் மினிமம் வேல்யூ 2. ஸோ 2வை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2வோட சப்ளை வேல்யூ 7, டிமாண்ட் வேல்யூ 5. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். மினிமம் வேல்யூ 5 தான். ஸோ 5 அலாக்கேட் பண்ணுங்கள், 7 ரெடியூஸ் பண்ணுங்கள். 5 இங்கே அலாட் பண்ணதுனால இந்த 7ல் 5 இந்த இடத்துல போயிட்டு, ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 தான் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆகும். இப்போ நம்ம 5 இந்த காலத்துலேருந்து ஒர்க் அவுட் பண்ணதுனால, டிமாண்ட் வேல்யூவை ஒர்க் அவுட் பண்ணதுனால அதுக்கு நேரம் இருக்கிற காலத்தை கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நேராக இருக்கிற டேட்டாவை தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதினா தான் கரெக்டாக ஆன்சர் வரும். அடுத்தது 6 8 4 2 1 6 ரிமைனிங் வேல்யூலாம் கேதர் பண்ணி எழுதிக்கோங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ கரெக்டாக எழுதணும். 2 6 10, இங்கே கீழே 10 8. இதில் ஃபஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஃபஸ்ட் ரோவில் தான் சூஸ் பண்ணணும், ரோ வைஸ் தான் நம்ம கொண்டு வரணும். 6க்கு சப்ளை வேல்யூ 2 அண்ட் டிமாண்ட் வேல்யூ 10. ஸோ மினிமம் வேல்யூ அலாட் பண்ணிங்கன்னா 2 தான் எடுக்க முடியும். அப்போ அந்த 10 ரெடியூஸ் பண்ணிடுங்க. 8 ரோ வைஸ் நம்ம அப்ளை பண்ணதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரோவை கட் பண்ணி விட்ருங்க. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 4 to 1 6. ஸோ எடுத்துக்கலாமா, 4 to 1 6 எடுத்ததுக்கு அடுத்து என்ன வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. 2வோட அலாகேஷன் 6, இங்கே 8 இருக்குது. ஸோ எந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மினிமம் வேல்யூவை 6 அலாட் பண்ணுங்கள், இந்த 8 ரெடியூஸ் பண்ணுங்கள் 2. அவ்வளோதான். அடுத்த மினிமம் வேல்யூவாக இருக்குது 1 6. ஸோ இதில் ரோ மினிமம் 1, இதில் அலாட் பண்ணிங்கன்னா 10 8. ஸோ 8 தான் அலாட் பண்ணணும். அப்போ 10 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2 ஆகும். 8 ஆல்ரெடி ஃபிக்ஸடு, ஸோ 2. அண்ட் லாஸ்ட் வேல்யூ 6க்கு அலாகேஷன் பண்ணும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை போத் ஆர் ஆல் சேமாக இருக்கணும். இங்கேயும் 2 இங்கேயும் 2ஆக இருந்ததுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டு தான், நம்ம கரெக்டான மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ தனித்தனி ஸ்டெப்பாக செஞ்சதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 4 3 7 6 2 8 4 3 2 1 8 6 எழுதிட்டு எந்தெந்த சிலரெல்லாம் எந்தெந்த நம்பருக்கெலாம் அலாட் பண்ணுமோ அந்தந்த நம்பரை கரெக்டாக எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட ஆன்சர் கரெக்டாக கொண்டு வரணும் இந்த மெத்தடில். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஆன்சர் என்ன வரலாம், 8 into 3 2 into 6 5 into 2 6 into 2 6 into 2 1 into 8. தனித்தனியாக எழுதுனதெல்லாம் எழுதிக்கோங்க. வந்திருக்கிற ஆன்சரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட் பண்ணதுக்கடுத்து நமக்கு வர ஆன்சர் 75. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த கிவன் ரோ மினிமா மெத்தட் ப்ராப்ளம். ஸோ இந்த மெத்தடுக்கு ரோ மினிமா மெத்தட்னாலே நமக்கு தெரிய வேண்டியது, ரோவில் மினிமம் வேல்யூக்கு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find feasible solution to the following transportation problem by using row minima method. நமக்கு இப்படி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. இது சிம்பிள் தானே, கேட்கலாம், கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. சில சமயம் சிம்பிளாகவே கேட்கலாங்கிறதுக்காக கேட்கலாம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு க்ளூ வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பார்த்துருந்தோம். நார்த் வெஸ்ட், ஸோ அந்த பொசிஷனை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கேற்றபடி டிமாண்ட் அண்ட் சப்ளைவே நம்ம கோட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், ஆன்சர் ஈஸியாக எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ பார்க்குறது ரோ மினிமா, ரோவில் மினிமம் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2வை தான் சூஸ் பண்ணணும். 2ல் சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 இந்த இடத்துல கோட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 இஸ் ரெடியூஸ் டு 1.
மாற்றியாச்சு, எழுதியாச்சு. அடுத்து 5 ஃபிக்ஸ் பண்ணதுனால 5ங்கிறது இந்த காலத்தில் இருக்கிறதுனால காலத்தை கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரிமைனிங் வேல்யூலாம் கரெக்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸாம் எழுதும்போது நீட் ப்ரெசன்டேஷனாக எழுதுங்க. பாக்ஸ் போட்டு தான் எழுதுங்க. வேகமாக எழுதாதீங்க. ப்ராப்ளம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. இப்போ 4 6 8 8 7 6 3 2 6 1 0 2 அடுத்த செல்லில் இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த 4க்கு தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே 1 இங்கே 12 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூவாக 1 தான் இந்த இடத்துல கோட் பண்ணணும். ஸோ 1 கோட் பண்ணியாச்சு. அப்போ 12 இஸ் ரெடியூஸ் டு 11 கோட் பண்ணியாச்சு. நம்ம 1 ஃபிக்ஸ் பண்ணதுனால 1 எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெடியூஸ்டான வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 8 7 6 3 2 6 1 0 2 எழுதியாச்சு. ஸோ இப்போ ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6க்கு தான் அலாட் பண்ணணும். 6க்கு அலாட் பண்ணும்போது 6ஓட சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இங்கே 25. ஸோ மினிமம் வேல்யூ 10. ஸோ 10 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கலாம், 15 வந்திருக்கும். ஸோ 10 நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ரோவை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது, 3 2 6 1 0 2. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த 2க்கு தான் அலாட் பண்ணணும். 2க்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 8. அப்போ 4 தான் மினிமம். 4 இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 8 to 4 ரெடியூஸ் ஆகிடும். 4 ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ரோவை தான் கட் பண்ணணும். எந்த வேல்யூவை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ தான் கரெக்டாக கட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 1 0 2. ஸோ இந்த ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு தான் ஃபஸ்ட்டு அலாகேட் பண்ணணும். அலாகேட் பண்ணும்போது 4 30. அப்போ 4 தான் மினிமம் வேல்யூ. 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 இஸ் ரெடியூஸ் டு 26 ஆச்சு. ஃபஸ்ட் வேல்யூ முடியுது. அடுத்து அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிடுற மாதிரி ஆகும். இந்த 1 சூஸ் பண்ணும்போது இங்கே 11 இங்கே 26 எது கரெக்டாக இருக்கும், 11 தான் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ இங்கே அலாட் பண்ணிடுங்க. அப்போ 26ங்கிறதுல 11 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், நமக்கு 15 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 15 எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட எழுதிக்கோங்க. ஒரே ஸ்டெப்பில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதை கேன்சல் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2க்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் ஆர் ஆல் சேம். சூப்பர். அப்போ நம்ம கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். ஸோ 15 மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணது மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எழுதும் போது கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டெப்லையுமே நம்ம அலாகேட் பண்ணியாச்சு. நம்ம டேபிளை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் அவுட் பண்ண எல்லா ஆன்சரையுமே நீங்கள் ஓவரால் கலெக்ஷனுக்கு கொண்டு வாங்க. எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன அலாகேட் பண்ணுமோ நிதானமாக எழுதுங்க. எழுதிட்டு அதோட டோட்டல் வேல்யூ பார்க்கணும். டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 1 × 4 2 × 5 6 × 10 2 × 4 1 × 11 0 × 4 2 × 15 எழுதிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணதுக்கு எடுத்து நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3. இதை செக் பண்ணி பாருங்கள். புக் ஆன்சர் தான் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ரோ மினிமம் மெத்தடில் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் கிளாஸ் ஆகட்டும் இந்த கிளாஸில் ஆகட்டும் நம்ம 2 to 3 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு ஓகே இதை தான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிற ஐடியா கிடச்சதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆன்சர்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஆன்சர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இவங்க அலாகேஷனோடய கொடுத்துருக்காங்க. ஸோ அலாகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த அலாகேஷனில் நம்ம கரெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமோ. டோட்டல் காஸ்ட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக ருப்பீஸில் எழுதுங்க. சில சமயம் இதுக்கெலாம் மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ இந்த காஸ்ட்டோடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 to 7 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து kanidapalai@gmail.com மெயில் எடுத்து அனுப்புங்க. இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். we will update you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.